நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ ஆல் ஆஃப் யூ. சார் இங்க என்னென்ன கொடுமையெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. சொல்றா, நீ இந்த காலேஜ் தானே? அவனுக்கு டிசி இருக்கா? சார் அவனுக்கு இருக்கு, இவனுக்கு இல்லை. இவன் அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது இவன் இந்த காலேஜே இல்லை போல இருக்கு சார். பள்ளிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் இயர் மேத்ஸ்ல அட்மிஷன் ஆயிருக்கா? சார் நல்லா செக் பண்ணிட்டேன் சார். பழனிங்கிற பேரே இதுல இல்ல சார். பேரே இல்லைங்கிறீங்க, ஆனா டெய்லி காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்கான். காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகணும்னு சொன்னா செக்யூரிட்டி செக் பண்ணி ஆகணும். செக்யூரிட்டி செக் பண்ணும்போது இவன் ஐடென்டி கார்டு காமிச்சிருக்கணும். அப்போ உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கா? உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கான்னு கேக்குறேன். இருக்கு சார். இருக்குன்னா எடு. நீங்க அவன் அட்மிஷன் ஆகலைன்னு சொல்றீங்க, பட் அவன்கிட்ட ஐடி கார்டு இருக்கு, அதுல போட்டோ ஒட்டி இருக்கு, கையெழுத்து போட்டிருக்கு. அது எப்படி? ஏய், உனக்கு ஏதுடா அந்த கார்டு? டூப்ளிகேட் கார்டு ரெடி பண்ணியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தலைவா ஆட்டுற. வாயை திறந்து சொல்லடா. சார் அடிக்காதீங்க சார். அடிக்காம கொஞ்சம் சொல்றீங்களா? உங்க வேலையை பாருங்க. நீ இந்த காலேஜே இல்ல, am I right? Yes, I am right. ஆமா சார். உனக்கு என்ன பைத்தியமா? அப்புறம் எதுக்கு நீங்க வந்துட்டு இருக்க? ஸ்டூடெண்டே இல்லாத ஒருத்தன் 4 மாசமா காலேஜுக்கு வந்து டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் ஐடி கார்டு வாங்கின ரெஜிஸ்டர்ல அவர் பேர் இருக்கு சார். அது எப்படி? இதா இருக்கு சார், பாருங்க. ரொம்ப குழப்பமா இருக்கு. I'm terribly confused. ஒரு சின்ன விஷயம் இது கூட பார்க்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும்? அட்மிஷன் போடுறதோட எங்க வேலையெல்லாம் முடிஞ்சது சார். அட்மிஷன் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸுக்குள்ள வர்றானா இல்லையாங்கிறத ப்ரொஃபசர் தான் சார் பார்க்கணும். ஆமா, மாத்தி மாத்தி சொல்லுங்க. அட்டெண்டன்ஸ்ல பேர் இல்லாத ஸ்டூடெண்ட்க்கு எப்படி ஐடி கார்டு கொடுத்தீங்க? சார் செக் பண்ணி சொல்லிடுறேன் சார். வருஷத்துல 3 மாசம் லீவ் எடுத்துக்கிறீங்க, வாரத்துல 5 நாள் தான் வேலை செய்றீங்க. அந்த 5 நாள்லயும் கூடி குமால் அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி? இப்படிதான் நடக்கும். டேய், உண்மையை சொல்லு. இந்த ஐடி கார்டு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? சொல்றியா இல்ல போலீஸுக்கு போட்டு? சார் போலீஸ்ல வேணாம் சார். அப்ப சொல்லு. வெற்றி தான் சார் ஏற்பாடு பண்ணி வெற்றியா? நம்ம கரஸ்பாண்டன்ட் சொன்னா. ஆமா சார். சார் அவன் மேல எந்த தப்பு இல்லை சார், எனக்கு தான் சார் பண்ணேன். இன்னும் யாராருக்கெல்லாம் இந்த மேட்டர் தெரியும்? உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. கரஸ்பாண்டோட சன்னே உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்லும்போது நான் என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. பூஜா, do one thing. சார் Take these 2 boys to the main block. Okay? வாசு, வாங்க நம்ம கரஸ்பாண்டன்ட் போய் பாப்போம். Measure of offense. Maximum punishments. Fine 1000 rupees only. Only. மச்சான், பிரின்சிபல் ரூம்ல நான் பேசுறாங்கன்னு போய் கேட்டு வாயேன்டா. அப்படியே பஸ் சைன் வாங்குற மாதிரி. ஏன் நீ போறது? நான் மாட்டு அடி வாங்கணுமா? இல்லடா, நான் வணக்கம் சொன்னாலே பிரின்சிபல் வாந்தி எடுக்கிறாரா, அதனால தானே உன்னை போய் பார்க்க ஓ, சொன்னேன். நான் போனா மட்டும் என்ன தோலை தூக்கி போட்டு ஆறாரோ ஆறிறாருன்னு பாட்டு போட போறாரு. படா டேய், நீ வேஸ்ட்டுடா. டேய் நானே செம கடுப்புல இருக்கேன்டா, அமைதியா இருங்க. டேய் வெற்றி, நாங்க தான் பயப்படுறோம், நீயாவது போய் பேசிட்டு வாயேடா பிரின்சிபல் கிட்ட. டேய் உள்ள போனாலும் நான் என்னடா பேச முடியும்? டேய் ப்ளீஸ்டா, போய் எதனா பேசுடா. பழனி ரொம்ப பாவம்டா. சரிடா. நீ கும்கி பிரின்சிபல்ரா. ஆமாண்டா, வந்துட்டாரா. பழனி என்னடா ஆச்சு? அதை நான் சொல்றேன் சார்.
இவர் எந்த டிபார்ட்மெண்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் பேசாம நிக்கிறீங்க வெற்றி? இவர் எந்த டிபார்ட்மெண்ட்? வெற்றி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்கிட்ட சொல்கிறா. டேய் பிரின்சிபலு அவன் இந்த காலேஜ் இல்லைன்னு தெரிஞ்சு தான்டா சொல்கிறாரு. லூசு மாதிரி உளராத. கரஸ்பாண்டோட சன்னு வெளியே சொல்லிக்காதீங்க வெற்றி. அது உங்களுக்கு தான் அசிங்கம். என்ன ஹெல்ப் பண்றதா நினைப்பா? எது எதுல ஹெல்ப் பண்ணுன்னு ஒரு விவசாயம் கிடையாது வெற்றி. சார் இவன் யாரையும் ஏமாத்தணும்லாம் இதை பண்ணல சார். வெற்றி, எந்த காரணத்தையும் சொல்லி நீங்க செஞ்ச தப்பை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குன்னு தெரியுமா? இந்த சின்ன வயசுல இவ்வளவு திறமையா இருக்கீங்களேன்னு. எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே வெற்றி. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? வாசு கொஞ்சம் அவன் அமைதியா இரு. திருடனா இருப்பான், தீவிரவாதியா இருப்பான். அவனுக்கு ஐடி கார்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க வாசு. இவன் இந்த காலேஜ் இல்லைங்கிற விஷயம் இன்னும் யாராருக்கெல்லாம் தெரியும்? இவனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்கிற மேட்ரு எனக்கு தெரிஞ்சாகும். டேய் 10 நாள் சஸ்பெண்ட் தருவாங்க போல இருக்கு. எங்கேயாச்சும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? லூசாடா நீ. எனக்கே டிசி தந்து வீட்டுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்கிறாங்க. சிவாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறா. கால் பண்ணு. என்கிட்ட பேலன்ஸ் இல்லைடா. என்கிட்ட தான் ஃபோனே இல்லையே, உடச்சிட்டாங்க. சரிதா. இவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கிற மேட்ரு எனக்கு தெரிஞ்சாகும். டேய் உனக்கு தெரியுமா? ஐ டிடன்ட் நோ சார். சார் அவன் காலேஜ் வந்த 4 மாதத்தில் இதுவரை 4 வாட்டி தான் சார் அவன்கிட்ட பேசியிருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாது சார். வாசு, இவன் மேலேயும் எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல இவனுக்கு டீஸ் இருக்கான்னு கேளுங்க. ஐயோ சார், எங்கள் பெரியப்பாவோட கிட்னியை விற்று 2 லட்சம் வாங்கி டொனேஷன் கட்டி இந்த காலேஜில் சேர்ந்துருக்கேன் சார். ஷட் அப். உனக்கு தெரியுமா? சார் சொல்லுங்க சார் பூஜா. எனக்கு மட்டும்தான் சார் எல்லாம் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது சார். இவன் யாரும் ஏமாத்தணும்னு பண்ணல சார். அவங்க அப்பாவோட நம்பிக்கை ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் சார் பண்ணாங்க. மன்னிச்சிடுங்க சார். ஆமாமாமா, மன்னிச்சு விட்டுறலாம். நாளைக்கு இந்த மேட்ரு கரஸ்பாண்டன்ட்க்கு தெரிய வரும். அவரு என் மேல ஆக்ஷன் எடுப்பாரு. நான் வேலையை விட்டு நிக்கணும். இதெல்லாம் தேவையா எனக்கு? இங்க பாரு, இந்த மேட்டர்ல முடிவெடுக்க வேண்டியது கரஸ்பாண்டன்ட். நான் அவரை போய் நேர்ல பார்த்து சொல்றேன். அவர் முடிவு எடுக்கட்டும். சார், நான் வேணா போய் கரஸ்பாண்டன்ட் கூட்டி வந்துட்டுமா? சொட்டையும் போட்டு கொடுக்குறதுல எவ்வளோ ஆர்வமாக இருக்க பாரு. கரஸ்பாண்டன்ட் அவர் ஆஃபீஸில் இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உங்களை எல்லாம் வந்து கவனிச்சுக்கிறேன். சார் மேம் நீங்கள் எதுவும் பேசுங்க மேம். ஆல் ஆர் ஆங்கிரி ஆன் யூ மேம். மேம் ஏற்கனவே ஐபேட் காணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக இருக்காங்க மேம் உங்கள் மேலே. நீங்கள் எதுலையுமே இன்வால்வ் ஆகாதீங்க மேம், ப்ளீஸ் மேம். இது எல்லாமே வெற்றியே பார்த்துப்பா மேம். என்ன வெற்றி? இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் அது நம்மளுக்கு நல்லதில்லை. எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான். ப்ரோ பக்கத்தில் பாத்ரூம் ஒரு மீட்டிங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் மேனன். சார், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். எதா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் வாங்க. சார், ஒரு அர்ஜென்டான முக்கியமான விஷயம் சார். அதை பற்றி தான் சார் பேசணும். பேசலாமா சார்? மிஸ்டர் மேனன், சொல்லுங்க சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லை சார், உங்களுக்கு பிபி இருக்குல்ல? அதான் ஏற்கனவே இருக்கு சார். இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். அனாவசியமா நீங்களும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் படுத்துறீங்க. அப்படி இல்லை சார். இப்போ நான் சொல்ல போகிற மேட்ரு கேட்டால் நீங்களும் டென்ஷன் ஆகிடுவீங்க சார். சரி சொல்லுங்க. சார், நம்ம காலேஜில் அட்மிஷனே ஆகாத ஒரு பையன் ஸ்டூடெண்ட் மாதிரி டெய்லி காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கான் சார். வாட்ஸ் ஹேப்பனிங் இன் திஸ் காலேஜ்? சார், இப்போ உங்களுக்கு டென்ஷன் வருது இல்லை சார்? அதே மாதிரி தான் சார் நானும் டென்ஷன் ஆனேன். மிஸ்டர் மேனன், ப்ளீஸ் பி சீரியஸ். ஓகே, அட்மிஷன் ஆகாத ஒரு பையன் கிளாஸ்க்கு வந்து இன்னும் லெக்சர் அட்டெண்ட் பண்ணி அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். அவன் எந்த இயர், எந்த டிபார்ட்மெண்ட் இது கூட தெரியலடா. நீங்க எதுக்கு? சார், உங்களுக்கு கூட தெரியுமா சார், நம்ம வெற்றியோட ஃப்ரெண்டு பழனி சார். மிஸ்டர் மேனன், அவன் யாரா வேணா இருக்கட்டும், அவனை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு அவசியமே இல்ல.
யாரோ ஒருத்தன் டெய்லி கேம்பஸ்க்கு வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கான். அவரோட ஐடி கார்டு கூட வெரிஃபை பண்ணாம செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டு இருந்தான்? சார் ஐடி கார்டு இருக்கு சார். ஐடி கார்டு இருக்கா? அட்மிஷனே இல்லங்கிறீங்க, ஐடி கார்டு எப்படி வரும்? சார் இந்த மேட்டர்ல நிறைய பேர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வோ எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணுங்க. அந்த பையனை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. சார் நான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னது வேற யாரும் இல்லை சார், நம்ம வெற்றி தான் சார் அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இடியட், வேண்டாத விஷயத்துல தலையிட்டு என்ன அவமானப்படுத்துறோம். சார் வேற யாராவது பண்ணியிருந்தா பரவாயில்ல சார், உங்க சன் வெற்றி தான் சார் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. வெற்றி சார், நான் இதான் சொல்லிட்டு போறேன். எங்க அவன்? சார் யார், பழனியா வெற்றியா சார்? 2 பேரும் தான் சார். 2 பேரும் மெயின் பிளாக்ல வெயிட் பண்றாங்க சார். ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் லாஸ்ட் வீக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு வெளியே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்து கூட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல சார். நீங்கள் கூட போய் உடனே ரிலீஸ் பண்ணி கூட்டு வாங்கன்னு சொன்னீங்களே சார். அப்போ என்ன செய்யலான்னு கேட்டதுக்கு 2 பசங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு சொன்னீங்களே சார். ஸோ நான் வாசுக்கிட்ட சொல்லி டிசியை ரெடி பண்ண சொன்னேன் சார். ரிஜிஸ்டரை செக் பண்ணும்போது 2 பேரில் ஒருத்தனுக்கு தான் சார் டிசி இருந்துச்சு. அவன் என்ன மடையை நடிச்சிட்டு இருக்கான இங்கே இருக்கிறவங்களா? என்ன பைத்தியக்காரன் ஆக்குறான்? சார் ஆக்சுவலி நான் ஷாக் ஆனது வெற்றி இந்த மேட்டரில் இன்வால்வ் ஆகிருக்கிறது. யார் அந்த வெற்றி? சார் லாயலிட்டிஸ் ஏன்ஷியன்ட் சார். ஒன்று புரிச்சுக்கங்க, நீங்க வெற்றிக்கு லாயலாம், எனக்கு லாயலாம். சாரி சார், ஐ எம் ரியலி சாரி சார். சார் நான் திரும்ப சொல்றேன், வெற்றிக்கு இந்த காலேஜ்ல எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அவன் ஜஸ்ட் ஒன் அண்ட் த ஸ்டூடெண்ட். எங்க அவன்? சார் எல்லாரும் மெயின் பிளாக்ல வெயிட் பண்றாங்க சார். வாசு எங்க? இதோ அங்க தான் நிக்கிறேன் சார். வாங்க. அந்த கதிர் மட்டும் டிசி கொடுப்பாங்கன்னு பார்த்தா தேவையில்லாமல் நம்ம பழனி வர மாட்டீங்கன்னா, அந்த பிரின்சிபல் வேற யார் யார் பழனி கேள்விப்படும் லிஸ்ட் எடுப்பேன்னு சொல்கிறாரு. அந்த லிஸ்ட் எடுத்தா நம்ம டீம் எல்லாம் மாட்டுவோமே. அவன் மட்டும் அந்த லிஸ்ட் எடுத்தா ஃபஸ்ட்டு வெற்றி மாட்டுவான், அடுத்து நான் மாட்டுவேனே. பேசாமல் நம்ம 10 நாள் காலேஜுக்கே வராமல் ஏன்னா மலை காட்டு பக்கம் ஓடுற வேண்டியது தான். அதான் சரி. என்னன்னே தெரியலப்பா, மெயின் பிளாக்ல ஒரே க்ரௌடா இருந்தது. இந்த காலேஜ் மத்த காலேஜை விட சரியான மொக்க காலேஜ். கிளாஸும் நல்லா நடக்கல, ஒரு பையனும் பார்க்க நல்லா இல்ல. ஐயோ, தெரியாம வந்து இந்த காலேஜ்ல சேர்ந்துட்டோம். நீ சொல்றது என்னமோ உண்மைதான், ஆனாலும் நம்மளே அப்படி சொல்லிருக்க கூடாதுப்பா. இந்த காலேஜ்ல இருக்கிற மாதிரி மத்த காலேஜ்ல இருக்கிற ஹீரோஸ்க்கு பெஸ்ட் லுக் இருக்கா? எவனாடி? ஒரு நிமிஷம், கூப்பிட்டுட்டே இருக்கேன், எங்க அவ்வளோ அவசரமா போற? இவனுங்க வேறவா? என்ன வேணும்? மெயின் பிளாக் பக்கத்துல என்ன ஒரு கிரௌடா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என்னண்ணா இப்படி சொல்ற? இந்த காலேஜ்க்கு எதனா பிரச்சனைனா ஒண்ணு உன்னால இருக்கணும், இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸால இருக்கணும். ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற மாதிரியானா என்னன்னு சொல்லிடு, தொண்டை வரைக்கும் வந்துருச்சுல்ல. இங்க பாருமா, நான் தான் நீங்க வாய் குத்தி கொள்றனாலும் நான் எந்த உண்மையே சொல்ல மாட்டேன். மணியா நான் எப்பவுமே இப்படிதான், காமெடியோ காமெடி. இங்க பாருங்கம்மா, உங்க கூட பேச எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். என்ன மாதிரியா நான் கோச்சிட்டு உடனே போறேன்னு சொல்ற? உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை குடுக்கணும்ன்றதுக்குள்ள இப்படி போற? வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? நீ முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, அப்புறம் குடுக்குறோம். அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். பெரிய பிரச்சனையா? அப்படி என்ன ஆச்சு? திருப்பி சண்டையா? சண்டைனா கூட பரவாயில்லையா, இது சீட்டிங்ல. என்னது? ஐயோ பாத்தியா, சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், சத்தியம் பண்ணிருக்கேன், மறந்து சொல்லிட்டேன், சொல்ல மாட்டேன் போங்க. சொன்னா உனக்கு ஒரு டீ வாங்கி தரலான்னு நாங்க நினைச்சோம். டீ வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறியா? இது ஒரு காலம் நடக்காது. எனக்கு டீயை விட என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்ல மணி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ணிட்டான்னு பேர் வரும். நட்புனான்னு தெரியுமா? நட்புன்னு பேர் இடத்துல மணின்னு பேர் இருக்கும் பாரு. சரி அதெல்லாம் விட, உன் ஃப்ரெண்டை யாரு சீட் பண்ணது? அது எப்படி உனக்கு தெரியும்? ஒருவேளை புட்டு என்ன சொன்னானா? இல்ல வெற்றி உங்ககிட்ட என்ன சொன்னானா? என்ன என்கிட்ட சொன்னானா? அதான் இந்த பழனி இந்த காலேஜே படிக்கல, +2 ஃபெயிலு, அவங்க அப்பா ஏமாத்தான் இந்த காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கான். காலேஜில் பிரின்சிபலுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுன்ட்டேன். ஏய் ஒலராதா, உண்மையை சொல்லு, என்ன விஷயம்? தயவு செய்து இதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். லூசு, சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்படியா? நான் இப்போ சொன்னேன்? ஒலராதா, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லைன்னா பிரின்சிபல் கிட்ட மாட்டி விட்டுருவேன். ஐயோ அப்பெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. பழனி மேட்டர் மட்டும் அவருக்கு தெரிஞ்சுன்னு வச்சிங்களா பெரிய பிரச்சனையே ஆகிடும். அப்புறம் பிரின்சிபல் தெரிஞ்சிச்சுன்னா இவன் இந்த காலேஜிலே படிக்க முடியாது. நான் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க தயவு செய்து. ஏய் லூசு, அதான் பிரின்சிபலுக்கே தெரிஞ்சிடுச்சே, அப்புறம் யாருக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? ஆமாம்ல, நான் இதை யோசிக்கவே இல்லையே. அறிவு இருந்ததுன்னு யோசிக்கிறதுக்கு. சரி, எனக்கு இப்போ அறிவு வந்துச்சு, நான் மெயின் பிளாக் போனோம், நீ போ.
ஃபீல் பண்றீங்களா? நல்லா பண்ணுங்க. இன்னைக்கு இங்க 2 பேர் டிஸ்மிஸ் ஆக போறாங்கன்னா அதுக்கு முழு காரணமே நீங்க எல்லாரும் தான். மேம் நாங்கள் என்ன மேம் பண்ணோம்? என்ன பண்ணல? எல்லாத்துக்கும் சண்டை சச்சரவு. இவனை அவ மாட்டி விடலாமா, அவனை இவ மாட்டி விடலாமான்னு உங்களுக்குள்ள எப்ப பாரு ஒரு ஆத்திரம் வெறி. இந்த வயசுல ஏடா உங்களுக்கு இதெல்லாம்? மேம் இதுக்கெல்லாம் காரணம் இவனுங்க தாங்க மேம். 2 டைம்ஸ் மேம், 2 டைம்ஸ் 16 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் மேம். இவங்களால அப்பாலஜி லெட்டர் கூட எழுதி கொடுத்துருக்கேன் மேம். நீ பேசாத. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முழு காரணமே நீதான். உங்களெல்லாம் மாத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா நான் இல்ல. அந்த ஆட்டவனே வந்தா கூட உங்களெல்லாம் மாத்தவே முடியாது. 4 பேரும் இந்த பிரச்சனையை விட்டுருங்கன்னு எத்தனை தடவை சொன்னேன். இன்னும் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? இல்லைங்க மேம். நீ பேசாத கதிர். இவன் இன்னைக்கு அந்த நிலைமையில நிக்கிறானா அதுக்கு காரணமே நீதான். ஆமா மேம், எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் மேம். எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. சும்மா தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த காலேஜில் நடக்கிற மாதிரி எந்த காலேஜில் நடக்காதுங்க. அவன்கிட்ட பைத்தியக்காரன் நினைச்சிருக்கானா? எங்க அவன் எங்க? சார் எல்லாரும் மெயின் பிளாக்ல வெயிட் பண்றாங்க. யார் இந்த பழனி? அவன்தான் சார். சார் யார் அந்த பழனி? நீதான் அந்த பழனி? சார் சார் இவன் இல்ல சார். சார் இவன் மணி சார். வேணாம் சார். சார் அவன் அங்க நிக்கிறான் சார். இது எதுக்கு நடுவுல வந்த? ஓடுறா. யார் இங்க பழனி? யார் பழனி? சார் அங்க நிக்கிறான் பாருங்க, அவன் தான் பழனி. ஐடியாடா நீ? சார் சார் ப்ளீஸ் நாங்க என்ன பைத்தியம் சார் ப்ளீஸ். எங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்கு. என்ன நினைச்சிட்டு அடிச்சிடலாம். அவனை அடிக்காதீங்கப்பா, பாவம்ப்பா. டேய் நீ பேசாத, அப்பான்னு கூப்பிடாத. ஒன்ன உதக்கடா இவனுக்கு முன்னால. என்னை எவ்வளோ நாளும் அடிங்கப்பா. என்ன காலேஜ்ல புரட்சி பண்றியா? காலேஜ்ல அட்மிஷனே இல்லாத பையனை கேம்பஸ்குள்ள வச்சுக்கிட்டு நீ பெரிய ஹீரோன்னு நினைப்பா உனக்கு? நாளைக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா காலேஜுக்கு சீர வச்சிருவான். அந்த அவமானம் யாருக்கு? டேய் 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 இங்க படிக்கிறவங்க யார் பண்ணிருந்தாலும் பொறுத்திருப்ப. ஆனா அதை நீ பண்ற. உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப முக்கியம். சார் விடுங்க சார், ஏதோ தெரியாம பண்ணிருப்பாங்க சார். சார் நீங்க பேசாதீங்க, அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. போட்டு கொடுக்குறதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு எப்படி நடிக்கிறான் பாரு. சார் இப்போ என்ன சார் பண்றது? காலேஜ்ல ஃபோர்ஜரி பண்ணி படிக்கிறான்னு சொல்லி போலீஸ் கூப்பிடுங்க போலீஸ் சார். பாப்பா அவன் தெரியாம திருட்டுத்தனம் செய்யும்போது தெரிஞ்சுதாடா? காலேஜ்ல இன்னி வரைக்கும் திருட்டு போன அத்தனை பொருள் இவன் தான் திருடான்னு சொல்லி போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுருங்க. பா இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. டேய் நீ பேசாமடா. மாமனார் ரொம்ப சாஃப்டா இருப்பாருன்னு பார்த்தா இவ்ளோ டெரரா இருக்காரே. பா அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. ஏன் பேசாம இருக்கீங்க? ஃபோன் பண்ணுங்க. பா சொன்னா கேளுங்கப்பா. பா இந்த தப்பு காரணம் அவன் மட்டும் இல்லப்பா, என் மேலேயும் தான்ப்பா தப்பு இருக்கு. அவனை பனிஷ் பண்றதா என்ன பண்ணுங்கப்பா. பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுங்கப்பா. சத்தியமா நான் தடுக்க மாட்டேன்ப்பா. பா ப்ளீஸ்ப்பா, ஒரே ஒரு 5 நிமிஷம் தான்ப்பா. பா ப்ளீஸ்ப்பா. பா ப்ளீஸ்ப்பா. வெற்றி ப்ளீஸ் கோ.